ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி காரிய வேலைக்காக தேவனுக்கு கோடாகோடி துதிகளை ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறான். அதற்காய் தெரிந்து கொண்ட தேவனுடைய வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் அதன் 8வது வசனம் சொல்கிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறான், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிறான். என கருமையான தேவ பிள்ளைகளே, எரேமியாவுடைய வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்கள் வந்தது. எரேமியாவுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கப்பட்ட அனுபவங்கள் வந்தது. எரேமியாவுடைய வாழ்க்கையிலே அநேக சத்துருக்கள், வெள்ளம் போல சத்துருக்கள் அந்த எரேமியாவுக்கு விரோதமாய் வந்தார்கள். இந்த நெருக்கப்படுகிறதான சூழ்நிலையிலே கர்த்தர் எரேமியாவுக்கு வாக்கு பண்ணுகிறான், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன் சத்துருக்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவுக்கு வாக்கு பண்ணினார். அதே பரிசுத்தமுள்ள தேவன் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வெள்ளம் போல வரலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றி அவர் உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை அவர் செய்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அன்றைக்கு யோசேப்போடு கூட கர்த்தர் கூட இருந்தான். அவனுக்கு விரோதமாய் அநேக நெருக்கங்கள் வந்தது. ஒரே ஒரு சொப்பனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தான். அந்த சொப்பனத்தை தன்னுடைய சகோதரத்தில் சொல்லுகிறான். இப்பொழுது சகோதரர்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைக்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 37ஆவது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள், யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். 37:18 சொல்லுகிறது, கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். 37:19 சொல்லுகிறது, இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி யோசேப்புடைய சகோதரர்கள் ஏளனமாய் பேசினார்கள். 37ஆவது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, தண்ணீர் இல்லாத குடியிலே போட்டார்கள். 37ஆவது அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்காக விற்றார்கள். யோசேப்பை பாழ்கிணற்றிலே தூக்கி வீசினார்கள். தண்ணீர் இல்லாத பாழ்கிணற்றிலே தூக்கி வீசினார்கள். அவனுக்கு அநேக சதி யோசனைகளை அந்த யோசேப்புக்கு விரோதமாய் செய்தார்கள். அவன் மீது அநேக பொறாமைப்பட்டார்கள். அன்பு தேவ பிள்ளையே, இந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்த பொழுது கர்த்தர் அவனை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினான். அவன் எடுத்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணி கொடுத்தான். இந்த காலை நேரத்திலே ஒருவேளை யோசேப்பு போல நீங்க பகிக்கப்பட்டிருக்கலாம், யோசேப்பை போல நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம், யோசேப்பை போல நீங்கள் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறான். அதே தான் சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள் வந்தது, அநேக உபத்திரவங்கள் வந்தது. வேத வசனம் தாவீதை குறித்து சொல்லுது, சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுது, அந்த சவுல் ராஜாவுக்கு பயந்து அந்த தாவீது பயந்து அங்கு இங்குமாய் ஓடி ஒளித்து கொண்டிருந்ததான ஒரு சூழ்நிலை வேத வசனம் சொல்லுது. சவுல் ராஜாவுக்கு அந்த தாவீதுக்கும் மரண ஒரே ஒரு அடி தூரம் 21 முறை சவுல் ராஜா அந்த தாவீதை கொலை செய்ய பார்த்ததான சூழ்நிலை. இப்பொழுது தாவீது சொல்லுகிறான், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே வைத்து, தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை பாதுகாத்துக் கொள்ளார் என்று சொல்லி அந்த தாவீது சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால் எல்லா தீங்குக்கும், எல்லா தீமைகளுக்கும், எல்லா துஷ்டனுடைய தந்திரங்களுக்கும், எல்லா சத்துருவுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கால
காலை நேரத்திலே அவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களை காக்கும்படிக்கு எப்பேற்பட்ட நெருக்கங்கள் ஆபத்துகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் கொள்ளை நோய்கள் வந்தாலும் இந்த உலகத்திலே சத்துருக்கள் நமக்குறமாக எழும்பினார்கள், உலகத்து மனிதர்கள் நமக்குறமாக எழும்பினாலும் நான் உங்களை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே அந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் என்னை காக்கும்படிக்கு என்னோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபியுங்கள். இந்த வாக்கு வசனத்தை விசுவாசிங்கள். அந்த வாக்கு தத்தத்தை தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். அவர் மீது நம்பிக்கை இருங்கள். அவர் உங்களை இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் உங்களை காத்து உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் போதுமான ஜெபனாய் இருக்கிறார். அப்படி எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமே. பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்தமான இயேசுப்பா கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த பரிசுத்தமான இந்த காலை விளக்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கீங்கப்பா, நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர்களுக்கு வாக்கு பண்ணிருங்களப்பா. இன்றைக்கு அந்த உங்க வசனத்தை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உங்க வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை எப்பொழுதும் காக்கும்படிக்கு எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்த பொழுதும் கூட ஆண்டவரே அவனை பால் கிணற்றிலே தண்ணீர் இல்லாத கிணற்றிலே தூக்கி வீசின பொழுதும் கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவனை பாதுகாத்து கொண்டது போல அவனுக்கு ஆண்டவரே சிறையிருப்பு வந்த பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த சிறையிருப்புகள்லாம் ஆண்டவரே ஏற்ற வேளையிலே அவனை விலைக்கு விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்துள்ளது போல எங்களை நீர் பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ள தேவன், அதற்கை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தலைமுறைகளையும் கர்த்தருடைய கரத்தில் தருகிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளையோடு கூட இருக்கிறதற்காக நீர் தம்முடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் நீர் உங்க இரத்த கோட்டைக்குள்ளே உங்க அபிஷேகத்துக்குள்ளே உங்க மகிமைக்குள்ளே தேவ பிரசன்னத்துக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை மறைத்து மூடி பாதுகாத்துக் கொள்ள போகிற அன்பு கை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளையுடைய பிரயாணங்கள் போக்கை வரத்தையும் கத்த பாதுகாத்துள்ளுங்க. ஆபத்துகள் தீங்குகள் தீமைகளுக்கெல்லாம் விலைக்கு விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்துள்ளுங்க. சத்துருவுக்கு விலைக்கு விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்துள்ளுங்க. மனுஷனுடைய திட்டங்களுக்கு விலைக்கு விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்துள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பேன் சொன்னீங்களே இயேசுப்பா. நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து மூடுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இடையூறின் ஆவிகள் பிள்ளைகளுடைய வாழ்வை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கொள்ளை நோய்களுக்கெல்லாம் உயிரை பறிக்கிற கொள்ளை நோய்களுக்கெல்லாம் துஷ்டருடைய தந்திரங்களுக்கெல்லாம் உங்க பிள்ளைகளை நீங்க விலைக்கு விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்துக் கொள்ள போகிற அன்பு கை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தின் தேவையை சந்திங்க. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுடைய தேவையை சந்திக்கப்பட்டு மீதியான துணிக்கைகளை இவர்களுக்கு தம்முடைய வங்கி கணக்கிலே சேதமின்றி சேர்க்க ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. எல்லா சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டு. குடும்பங்களிலே காணப்படுகிற கலக்கங்கள், சமாதான கேடுகள், சந்தோஷ கேடுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டு. குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், ஒரு மனம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்திலும் ஆண்டவர் கட்டளையிடும்படியாக கெஞ்சுகிறேன். தலைமுறைகளுக்காய் இரவும் பகலும் உங்க சமூகத்தில் வைக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை நடப்பிப்பீராக. நீர் எங்களை காக்கும்படிக்கு எல்லா எங்கள் தேவையை சந்தித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்க வாக்குத்தத்த வசனத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரின் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நன்மை கிருபை தம்முடைய பிள்ளைகளை தொடரட்டப்பா. கீர்த்தி புகழ்ச்சியுமாக உங்க பிள்ளைகளை நீங்க வாங்கியப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை மேன்மை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தணும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள ஜெபங்களே நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.